மிக நீண்ட காலத்திற்கு முன்பு கிரிவன் என்ற பரந்த மற்றும் அமைதியான பள்ளத்தாக்குகளில் அமைந்திருந்த தேவ்கர் என்ற சிறிய கிராமத்தில் மோகன் தன் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தான். மோகன் ஒரு கடின உழைப்பாளி விவசாயி. அவன் தன் மனைவி சீதா, துருதுருவென்றிருக்கும் மகள் லத்திகா மற்றும் வயதான ஆனால் மிகவும் பாசமுள்ள தாய் யசோதா ஆகியோருடன் வசித்து வந்தான். அவர்களுக்கு பரம்பரை சொத்தாக வந்த மிதமான அளவிலான நிலம் இருந்தது. மோகனுக்கு அந்த நிலம் வெறும் மண் அல்ல, அது அவர்களின் குடும்பத்தின் உயிர்நாடி. அவர்கள் நிலத்தில் விளைந்த தானியம் ஒரு வருட காலத்திற்கு குடும்பத்தை கஷ்டமின்றி காப்பாற்ற போதுமானதாக இருந்தது. அவர்கள் பணக்காரர்கள் இல்லை, ஆனால் திருப்தியுடன் இருந்தார்கள். தலைக்கு மேல் ஒரு கூரை, 2 நேர உணவு மற்றும் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பது, இதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய செல்வம். அவர்களின் உலகம் சிறியது, ஆனால் மகிழ்ச்சி நிறைந்தது. ஒரு நாள் எல்லாம் மாறிப்போனது. காலை நேரம். மோகன் வயலில் சோளத்தை பராமரித்துக் கொண்டிருந்தான். அப்போது 6 வயது லத்திகா தூசி படிந்த சிறிய கால்களுடன் மூச்சிறைக்க அவனிடம் ஓடி வந்தாள். அப்பா, அப்பா, சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. பாட்டிக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை, அவங்களால் நகரக்கூட முடியல. நடுங்கும் குரலில் கேட்டவன் பதிலுக்கு காத்திராமல் வீட்டை நோக்கி ஓடினான். முற்றத்தில் சீதா யசோதாவை தாங்கி பிடித்தபடி அமர்ந்திருந்தாள். யசோதாவின் முகம் வெளிரி, சுவாசம் தடைப்பட்டது. உடனடியாக ஒரு அண்டை வீட்டார் உதவியுடன் மோகன் தன் தாயை தேவ்கரிலிருந்து வெகு தொலைவில் உள்ள நகர மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான். மணிநேர பரிசோதனைகளுக்கு பிறகு மருத்துவர் சொன்னது மோகனின் உலகையே உலுக்கியது. சார், உங்கள் தாய்க்கு ஒரு தீவிரமான தொற்று ஏற்பட்டுள்ளது. அது அவர்களின் உள் உறுப்புகளை வேகமாக பாதிக்கின்றது. இது அரிதான நோய். முழுமையான சிகிச்சை சாத்தியமில்லை. ஆனால் ஆம், சில உயிர் காக்கும் மற்றும் வலி நிவாரண மருந்துகள் உள்ளன. இவற்றை தினமும் குறிப்பிட்ட அளவில் கொடுத்தால் அவர்கள் மேலும் சில காலம் நம்மோடு இருக்கலாம். ஆனால் இந்த மருந்துகள் மிகவும் விலை உயர்ந்தவை. நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு பெரிய தொகையை ஏற்பாடு செய்ய வேண்டும். டாக்டர், வேறு வழி இல்லையா? ஏதாவது மருந்து? நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன். என் அம்மா, என் உலகம். மருத்துவரின் பேச்சை கேட்டதும் மோகனுக்கு துக்கத்தின் மலை இடிந்து விழுந்தது. என்ன செய்வதென்று மோகனுக்கு தெரியவில்லை. அவன் சீதாவிடம் ஆலோசனை கேட்டான். எங்க அம்மாவின் உயிரை விட வேறு எதுவும் பெரிதல்ல. நாங்கள் பட்டினி கிடப்போம், ஆனால் அவர்களை இழக்க முடியாது. கடவுள் மேல் நம்பிக்கை வையுங்கள், ஏதாவது ஒரு வழி பிறக்கும். வேறு வழியின்றி மோகன் தனது நிலத்தின் ஒரு பெரிய வளமான பகுதியை கிராமத்தின் மிக பணக்காரரும் பெயரெடுத்த கந்துவட்டிக்காரருமான சேத் பல்வந்த் ராய்க்கு விற்றான். நிலத்தை விற்று வந்த பணம் குறுகிய காலத்திலேயே மருந்துகளுக்கு செலவானது. வேறு வழியில்லாமல் மோகன் சேத் பல்வந்த் ராயிடமிருந்து அதிக வட்டி விகிதத்தில் மேலும் பணம் கடன் வாங்க வேண்டியிருந்தது. இப்போது மோகனிடம் விவசாயம் செய்ய ஒரு சிறிய நிலத்துண்டு மட்டுமே எஞ்சியிருந்தது. அவன் ஒவ்வொரு கணமும் கடன் சுமை மற்றும் தாயின் உடல்நிலை குறித்த கவலையில் மூழ்கிப் போனான். ஒரு குளிர் நிறைந்த காலையில் சேத் பல்வந்த் ராய் மோகனை தன் ஆடம்பர வீட்டிற்கு அழைத்தார். ஏய் மோகன், கடன் வாங்கி பல நாட்களாகிவிட்டன. எப்போது திருப்பித் தருவாய்? வட்டி மேல் வட்டி ஏறிக்கொண்டே போகிறது. சேத் ஜி, என் நிலைமை உங்களுக்கு தெரியும். கடந்த பயிர் பருவம் தவறிய மழையால் அழிந்துவிட்டது. உங்கள் பணத்தை திருப்பித் தர நான் எல்லா முயற்சிகளையும் செய்கிறேன். ஆனால் என் தாயின் மருந்துகள். அட, இது உனக்கு பழக்கமான அழுகை. எனக்கு தெரியாது. எனக்கு பணம் வேண்டும். வட்டியுடன் என் முழு பணமும் எனக்கு தேவை. நான் சொல்வதை கவனமாக கேள். இன்றிலிருந்து சரியாக 1 மாதத்திற்குள் நீ என் முழு பணத்தையும் வட்டியுடன் திருப்பித் தராவிட்டால் உன் வீடு, அந்த சிறிய நிலத்துண்டு எல்லாவற்றையும் நான் பறித்துக் கொள்வேன். முதலாளி, அப்படி செய்யாதீர்கள். நீங்கள் எங்கள் வீட்டை எடுத்துக்கொண்டால் நாங்கள் எங்கே செல்வோம்? என் நோயுற்ற வயதான தாயும் சிறிய மகளும் இருக்கும் ஒரே கூரை இதுதான். போ போ, என் மூளையை அதிகமாக குழப்பாதே. எல்லா பணத்தையும் கொடுக்கும் நாள் என்னிடம் பேசு. போ, இங்கிருந்து வெளியேறு. இவ்வளவு சொல்லி சேத் பல்வந்த் ராய் மோகனை தள்ளிவிட்டு அவனை தன் வீட்டிலிருந்து வெளியேற்றினார்.
அவமானப்பட்டும் உடைந்த மனதுடனும் மோகன் அங்கிருந்து சென்றான். மோகன் வீட்டிற்கு வந்தான். லத்திகா ஓடி வந்தாள். அப்பா, அப்பா வந்து விட்டார்கள். அப்பா, இந்த முறை குளிர்காலத்தில் எனக்கு சிவப்பு நிற கோட் கண்டிப்பாக வாங்கி தாருங்கள். போன வருடத்தில் அது கிழிந்து விட்டது. ஆமாம் என் செல்லமே, நீ கவலைப்படாதே. நான் உனக்கு மிகவும் நல்ல ஆடைகள் வாங்கித் தருவேன். லத்திகாவை விளையாட அனுப்பிய பிறகு சீதா மோகனின் ஈரமான கண்களையும் சோகமான முகத்தையும் கண்டாள். என்ன ஆச்சு? நீங்கள் ரொம்ப கவலையாக இருக்கிறீர்கள். சேத் ஏதாவது சொல்லிவிட்டாரா? ஆமாம் என் அன்பே, அவர் 1 மாத கால அவகாசம் கொடுத்திருக்கிறார். பணத்தை கொடுக்காவிட்டால் இந்த வீட்டை பறித்து விடுவேன் என்றும் சொல்லிவிட்டார் சீதா. குளிர்காலம் நெருங்குகிறது. குடும்பத்தோடு எங்கே செல்வோம்? நீங்கள் கவலைப்படாதீர்கள். நாம் இருவரும் சேர்ந்து கூலி வேலை செய்யலாம். இன்றி வரை நாம் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கவில்லை. அதனால் இறைவன் நம் விஷயத்தில் இவ்வளவு இரக்கமற்றவராக இருக்க மாட்டார் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல வழி பிறக்கும். உள்ளே கட்டிலில் படுத்திருந்த யசோதா அவர்கள் பேசிய அத்தனை வார்த்தைகளையும் கேட்டுக்கொண்டிருந்தார். தன் மகனும் மருமகளும் படும் துயரத்தைக் கண்டு அவரது மனம் கலங்கியது, அல்லது அவரது இதயம் நொறுங்கி போனது. அவர் மெதுவாக மோகனை அழைத்தார். மோகன், ஓ என் மகன் மோகன், இங்கே வா. மோகன், இங்கே என் அருகில் வந்து உட்கார். மோகன் தன் தாயின் அருகில் சென்று அமர்ந்தான். என்னை பற்றி கவலைப்படாதே மகனே, என் காலம் முடிந்து விட்டது. நான் உன்னிடம் சொல்வது இதுதான். என் மருந்து மாத்திரைகளுக்காக நீ செலவு செய்வதை இனிமேல் நிறுத்திவிடு. நீ முதலில் உன் கடனை அடைத்துவிட்டு உன் வீட்டை, இந்த நிலத்தை காப்பாற்று. நான் ஒருத்தியால் நீங்களும் உங்கள் குடும்பமும் வீடற்றவர்களாகிவிடக்கூடாது. மோகனின் தொண்டை அடைத்தது. தன் தாய் தன்னை காப்பாற்றிக் கொள்ள தன்னை பலியிடத் தயாராக இருப்பதை உணர்ந்தான். அம்மா, நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? எனக்கு இன்னும் 1 மாதம் அவகாசம் இருக்கிறதல்லவா? பாருங்கள், நான் எல்லாவற்றையும் சரி செய்வேன். நீங்கள் படுத்து உறங்குங்கள். உங்கள் உடல் நலனில் கவனம் செலுத்துங்கள். மோகன் தன் தாய்க்கு ஆறுதல் கூறிவிட்டு தானே விரக்தியுடன் உறங்கச் சென்றான். அடுத்த நாள் காலையில் மோகன் ஒரு திட்டம் தீட்டி சீதாவிடம் சொன்னான். கேள் சீதா, நான் இன்றிலிருந்தே நகரத்துக்கு சென்று வேலை தேடுகிறேன். அதனால் சேத்தின் கடனில் ஒரு பகுதியையாவது அடைக்க முடியும். குளிர்காலத்திற்கான போர்வைகளும் வாங்கலாம். சரிங்க, நான் இதையேதான் சொல்ல வந்தேன். நாளையிலிருந்து நீங்கள் இரட்டிப்பு உழைக்க வேண்டும். சரிதான் சீதா, இறைவன் இன்னும் நம்மை கைவிடவில்லை போலிருக்கிறது. மோகன் தன் தாயின் கவனிப்பை சீதாவிடம் ஒப்புவித்துவிட்டு வேலை தேடி புறப்பட்டான். அவன் தேவ்கர் கிராமத்தின் முழுக்கச் சுற்றினான். வேலை இருக்கிறதா என்று விசாரித்தான். ஆனால் எல்லா இடங்களிலும் ஏமாற்றமே மிஞ்சியது. கடவுளே, ஏதாவது ஒரு வேலை கிடைக்காதா? இல்லை என்றால் என் குடும்பம் பட்டினி ஆகிவிடுமே. இறுதியாக மாலை சாயும் நேரத்தில் கிராமத்திற்கு வெளியே உள்ள ஒரு கட்டுமான தளத்தில் சேத் தன் பத் என்ற இரக்கமற்ற முதலாளியிடம் அவனுக்கு குறைந்த தினக்கூலிக்கு வேலை கிடைத்தது. மோகன் மனதுக்குள் கடவுளின் அருளால் ஒரு வேலையாவது கிடைத்தது என்று மகிழ்ந்தான். மாலை சாயும் நேரத்தில் மோகன் சற்று நிம்மதியுடன் வீடு திரும்பினான். வேலை கிடைத்ததில் தன் குடும்பம் வீடில்லாமல் ஆவதிலிருந்து தப்பிக்கும் என்ற நம்பிக்கை ஒளிக்கீற்று அவனுள் துளிர்விட்டது. அவன் வீட்டிற்கு வந்ததும் சீதாவிடம் அந்த நல்ல செய்தியை பகிர்ந்து கொண்டான். என்னங்க, வீட்டுக்கு வந்துட்டீங்களா? சீதா, கடவுள் நம்மை முழுமையாக கைவிடவில்லை. சேத் தன்பத்திடம் ஒரு வேலை கிடைத்தது. தினக்கூலி குறைவுதான் என்றாலும் இப்போதைக்கு குடும்பத்தை காப்பாற்ற முடியும். ஆமாங்க, நல்ல செய்திதான். இப்போது போய் கை கால் கழுவி விட்டு வாருங்கள்.
சாப்பிட்டு விட்டு ஓய்வெடுங்கள். நாளையிலிருந்து நீங்கள் இரட்டிப்பு உழைக்க வேண்டும். மோகன் அடுத்த நாள் முதலே சேத் தன்பத்திடம் வேலைக்குச் செல்லத் தொடங்கினான். அவன் அதிகாலையில் புறப்பட்டு இரவு வரை இடைவிடாமல் உழைத்தான். கடும் குளிரிலும் அவன் வியர்வையை சிந்தினான். இந்த வகையில் அவன் வேலை செய்யத் தொடங்கி கிட்டத்தட்ட 1 மாதம் முழுவதுமாக நிறைவடைய இருந்தது. வெளியே குளிர் தன் ஆதிக்கத்தை செலுத்தத் தொடங்கியிருந்தது. அதே சமயம் அவனுடைய சிறிய நிலத்தில் பயிரும் அறுவடைக்கு தயாராகிவிட்டது. சேத் தன்பத் 1 மாதத்திற்கான கூலியை தந்துவிட்டால் அதை கொண்டு வீட்டிற்கு ரேஷன் வாங்கிக் கொள்ளலாம். மேலும் சேத் பல்வந்த் ராயிடம் மேலும் அவகாசம் கேட்கவும் பயன்படுத்தலாம் என்று மோகன் நினைத்தான். சேத் ஜி, மாதம் முடியப் போகிறது. கொஞ்சம் கூலி கொடுத்தால் நன்றாக இருக்கும். வீட்டிற்கு ரேஷன் மற்றும் நோய்வாய்ப்பட்ட தாய்க்கு மருந்துகள் வாங்க வேண்டும். என் தாயின் மருந்துகள் முடிந்துவிட்டன. நாளை சேத் பல்வந்த் ராய்க்கு கொடுக்க வேண்டிய கடைசி நாளும் கூட. ஏய், நான் உன்னிடம் ஒரு முறை சொன்னால் புரியாதா? பணம் இல்லை என்றால் இல்லைதான். நீயும் உன் தாயின் நோயும் உன் கடனும் எனக்கு ஒரு பொருட்டல்ல. உன் போன்ற தொழிலாளர்களை நான் தலையில் தூக்கி வைத்து கொண்டாட மாட்டேன். இப்போது போ, உன் வேலையை பார். இந்த சேத் தன்பத் அந்த பல்வந்த் ராயை விட கொடூரமானவன் என்று மோகன் துக்கத்துடன் மனதுக்குள் நினைத்து கொண்டான். தன் கையில் நேரமே இல்லை என்பதை அவன் அறிந்திருந்தான். அந்த மாலையில் மோகன் சோகத்துடன் வீடு திரும்பினான். சீதா அவனுக்கு ஆறுதல் அளித்தாள். கவலைப்படாதீர்கள், நான் இன்று வயலுக்கு போய் வந்தேன். நம் பயிர் அறுவடைக்கு தயாராகிவிட்டது. நாளை நீங்கள் வேலைக்கு போக வேண்டாம். நாம் இருவரும் சேர்ந்து அறுவடை செய்து உடனடியாக சந்தையில் விற்றுவிடுவோம். அதில் கிடைக்கும் பணத்தை சேத் பல்வந்த் ராயிடம் கொடுத்துவிட்டு வரலாம். சரிதான் என் அன்பு. இறைவன் இன்னும் நம்மை கைவிடவில்லை போல் இருக்கிறது. இருவரும் ஒரு புதிய நம்பிக்கையுடன் அன்றைய இரவு உணவை முடித்துவிட்டு உறங்கச் சென்றனர். அடுத்த நாள் தங்கள் விதி மாறும் என்று எண்ணியபடி. ஆனால் விதிக்கு வேறு திட்டம் இருந்தது. இரவு 2 மணி அளவில் திடீரென வானிலை மிகவும் மோசமடைந்தது. மின்னல் இடிமுழக்கத்துடன் பயங்கரமான காற்று வீசியது. பிறகு பலத்த சத்தத்துடன் பருவம் தவறிய மழை பெய்யத் தொடங்கியது. மோகனின் உறக்கம் இந்த பயங்கர சத்தத்தால் கலைந்தது. இந்த மழை நிற்கவே இல்லையே. நம் பயிருக்கு என்னாகி இருக்குமோ? மாலை நேரமாகி மழை சற்று குறைந்தது. உடனடியாக மோகனும் சீதாவும் வயலை நோக்கி ஓடினர். வயலை அடைந்தபோது அவர்கள் கண்ட காட்சி அவர்கள் காலடியில் இருந்த பூமியை உலுக்கியது. அவர்கள் நிலம் முழுவதும் தண்ணீரால் நிரம்பியிருந்தது. அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர் முற்றிலும் அழுகி மண்ணோடு மண்ணாகிவிட்டது. அவர்களின் கடைசி நம்பிக்கையும் அணைந்துவிட்டது. இது என்ன நடந்தது என் அன்பே? எங்கள் பயிர் முழுவதும் அழிந்துவிட்டது. இனி வீடில்லாமல் ஆவதிலிருந்து யாரும் எங்களை காப்பாற்ற முடியாது. ஆமாம், இந்த பயிர் மட்டுமே ஒரே ஆதரவு. அதுவும் அழிந்துவிட்டது. இனி என்ன செய்வோம்? ஒரு போர்வை வாங்க கூட எங்களிடம் பணம் இல்லை. அவர்கள் இருவரும் துக்கத்துடன் வீடு திரும்பினர். மோகன் மனதளவில் முற்றிலும் உடைந்து போயிருந்தான். சீதா, நான் என்ன செய்வேன்? இந்த கடும் குளிரில் என் குடும்பத்தை வீடில்லாமல் ஆவதிலிருந்து நான் எப்படி காப்பாற்றுவேன்? அம்மாவுக்கும் உடல்நிலை மோசமாகிக் கொண்டே வருகிறது. எனக்கு என்ன செய்வதென்று சற்றும் புரியவில்லையே. சீதாவும் இந்த உண்மையை அறிந்திருந்தாள். தங்கள் வீடும் நிலமும் சேத் கைகளில் செல்லப் போகிறது. அவள் கண்ணீருடன் மோகனையும் நோய்வாய்ப்பட்ட தாயையும் குழந்தையையும் பார்த்தாள். 1 மாத அவகாசம் முடிந்துவிட்டதே என்ற பயம் மோகனை தொடர்ந்து வாட்டியது. அடுத்த நாள் காலையில் மோகனுக்கு கொடுக்கப்பட்ட 1 மாத காலக்கெடு முடிந்தது.
அப்போது சேத் பல்வந்த் ராய் தனது 2 ஆட்களான காலா மற்றும் பீமாவுடன் மோகனின் வீட்டிற்கு வந்தார். மோகன், ஏய் மோகன், சீக்கிரம் வெளியே வா. மிகவும் குளிர்கிறது. சீக்கிரம் என் கணக்கை தீர்த்து விடு. இல்லை முதலாளி, என்னால் இப்போது பணத்தை ஏற்பாடு செய்ய முடியவில்லை. இன்னும் சில நாட்கள் அவகாசம் கொடுத்தால் நன்றாக இருக்கும். இந்த கடும் குளிரில் நாங்கள் எங்கே போவோம்? என் நோயுற்ற தாய் இறந்து விடுவார். முதலாளி, எங்கள் மேல் இரக்கம் காட்டுங்கள். அட, உனக்கு நிறைய நேரம் கொடுத்து விட்டேன். இப்போது என் முன் நின்று இந்த அழுகை நாடகத்தை நடிக்காதே. ஏய் காலா மற்றும் பீமா, நேரம் கடந்து விட்டது. இவனுடைய தாய், மனைவி, குழந்தைகள் மற்றும் வீட்டில் உள்ள எல்லா சாமான்களையும் வெளியே தூக்கி எறியுங்கள். இந்த கதவை பூட்டுங்கள். இந்த நிலமும் வீடும் இன்று முதல் எனக்கு சொந்தம். சேத்தின் ஆட்கள் அனைத்து சாமான்களையும் வெளியே தூக்கி எறியத் தொடங்கினர். லத்திகா தன் தாயை கட்டியணைத்து சத்தமாக கதறினாள். வீடிழந்த மோகன் தன் குடும்பத்துடன் சாலையோரத்தில் இருந்த ஒரு பெரிய அரச மரத்தின் அடியில் சென்று அமர்ந்தான். அங்கு நிலவிய குளிர் தாங்க முடியாததாக இருந்தது. அவர்கள் போர்வையில்லாமல் அந்த மிகவும் குளிர்ந்த மற்றும் பயங்கரமான இரவை கடத்தினார்கள். அடுத்த நாள் காலையில் அவர்களுக்கு சாப்பிட எதுவும் இல்லை. யசோதாவின் மருந்துகளும் முற்றிலும் தீர்ந்து போயிருந்தன. மோகன் உதவிக்காக கிராமம் முழுவதும் அலைந்தான். ஆனால் யாரும் உதவவில்லை. மோகன் தன் குடும்பத்தை அடைந்தபோது அவனுடைய தாய் தன் கடைசி மூச்சை எண்ணிக்கொண்டிருந்தாள். அம்மாவுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. இப்போது எங்களை அடையாளம் கூட தெரியவில்லை அவருக்கு. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே யசோதா ஒரு ஆழமான மூச்சு எடுத்து மோகனை அன்புடன் பார்த்து தன் கண்களை நிரந்தரமாக மூடிக்கொண்டார். குளிர், பசி மற்றும் மருந்துகள் இல்லாததால் யசோதா உயிரிழந்தார். மோகனுக்கு வானமே இடிந்து விழுந்தது போல் இருந்தது. நீங்கள் அமைதியாக இருங்கள். இதுவெல்லாம் கடவுளின் விருப்பம். இந்த வானிலை ஏழைகளாகிய எங்களை வாட்டவே உருவாக்கப்பட்டது போல் இருக்கிறது. மோகன் தன் கண்ணீரை துடைத்து தன் மனதில் ஒரு கடுமையான முடிவை எடுத்தான். இனி அழமாட்டான், யாரிடமும் கையேந்த மாட்டான். அவன் கடினமாக உழைப்பான். யாரும் வராத கிராமத்தின் வெளிப்புறத்தில் மூங்கில் மற்றும் புற்களைக் கொண்டு ஒரு சிறிய குடிசையை கட்டத் தொடங்கினான். மோகனும் சீதாவும் இப்போது மற்ற விவசாயிகளின் வயல்களில் இரவும் பகலும் கூலி வேலை செய்யத் தொடங்கினர். மோகனின் நோக்கம் தெளிவாக இருந்தது. உண்மையான உழைப்பால் பணம் சம்பாதித்து லத்திகாவை காப்பாற்றுவது. ஒரு நாள் மோகன் தன் கூலியை வாங்க கிராமத்தின் ஒரு பெரிய விவசாயியிடம் சென்றான். அங்கு அவர் சேத் தன் பத் தனக்கு கூலி கொடுக்க மறுத்த முழு சம்பவத்தையும் கூறினார். மோகனின் கதையை கேட்ட அந்த விவசாயி மிகவும் வருத்தப்பட்டார். இந்த விஷயம் மெல்ல மெல்ல கிராமத்துல பரவியது. சேத் தன் பத்துக்கும் தனது சிறிய பணத்தாசை காரணமாக மோகனின் தாய் இறந்த செய்தி தெரிந்தபோது அவருக்கு மிகுந்த மன வருத்தம் ஏற்பட்டது. அவர் உடனடியாக மோகனை அழைத்து 1 மாத கூலிக்கு இரட்டிப்பு பணத்தை அவனிடம் கொடுத்தார். மோகன், என்னை மன்னித்து விடு. அன்று நான் உன் பேச்சை கேட்டிருந்தால் ஒருவேளை உன் தாய் இன்று உயிரோடு இருந்திருக்கலாம். இது உன் 1 மாத கூலி. இது என் உதவியாக உனக்காக. உன் குடிசையை வலுப்படுத்திக்கொள். இந்த பணத்தை கொண்டு மோகன் தன் குடிசையை சற்று குளிர் தாங்கும் அளவுக்கு வலுப்படுத்தினான். இப்போது அவர்களுக்கு ஒரு நிலையான கூரை இருந்தது. மெல்ல மெல்ல லத்திகாவும் குணமடையத் தொடங்கினாள். மோகனும் சீதாவும் இன்னும் ஏழைகளாகத்தான் இருந்தனர். ஆனால் அவர்கள் நம்பிக்கையை இழக்கவில்லை. அவர்கள் இப்போது ஒவ்வொரு நாளும் ஒன்றாக வலுவான உறுதியுடன் வேலைக்குச் சென்றனர். தன் வறுமை மற்றும் குளிர் காரணமாக தன் தாயை இழந்ததற்காக மோகன் மிகவும் துயரப்பட்டாலும் தன் தாயின் போதனைதான் தன் மிகப்பெரிய செல்வம் என்பதை அவன் அறிந்திருந்தான். உழைப்பால் தன் குடும்பத்தை காப்பாற்றுவதே உண்மையான கடமை. வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பது பணமோ நிலமோ அல்ல. அது ஒருவரின் உறுதியான உழைப்பு, நம்பிக்கை மற்றும் துயரமான நேரங்களில் ஒருவரையொருவர் கைவிடாதிருக்கும் குடும்ப பாசம் ஆகியவையே ஆகும். ஏழைகள் பெரும்பாலும் பணக்காரர்களின் பேராசை மற்றும் இரக்கமற்ற தன்மையால் பாதிக்கப்படுகிறார்கள் என்றாலும் உண்மையான மன வலிமையே அவர்களை தொடர்ந்து போராட வைக்கிறது. மோகனின் தாயின் தியாகம் அவனுக்கு ஒரு கடுமையான பாடம் மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் தன் குடும்பத்தை காப்பதற்கான ஒரு சூளுரையாகவும் அமைந்தது. நன்றி.